காய்ஸ் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்ச இந்த ஃபிஷ் டேங்க்கில் மீன் விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து இதில் நம்ம பேக்ரவுண்ட் வைக்காம தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த கிராவல்ஸ், அதுக்கப்புறம் மாடியிலேருந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்து வந்து ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு டேங்க்கை செட் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா இருக்குல்ல, ஆனால் கண்ணாடி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் மினரல் வாட்டர் ஆட் பண்ணேன். அப்போ தான் தண்ணி கிளியராக இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து பார்த்தா டேங்க்லேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டேங்க்கில் இருக்க தண்ணி, ஸ்டோன்ஸ் இதெல்லாமே எடுத்துட்டு இந்த சிலிக்கான் பேஸ்ட் வச்சு ஒட்டினேன். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து எனக்கு 300க்கு மேலே ஆச்சு. அப்புறம் டேங்க்கு காஞ்சதும் அதில் தண்ணி, ஸ்டோன்ஸ்லாம் திரும்பி செட் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர்லாம் வச்சுட்டு அப்புறமா ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ராப்பராக டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணேன். இந்த மாதிரி அந்த அந்த கவரோடையே டேங்க்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் அக்குமுலேட் பண்ணிவிட்டு உள்ளே ரிலீஸ் பண்ணிட்டேன். பாருங்களேன் நல்லா இருக்குல்ல. தண்ணி கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது. எனக்கு கண்ணாடிலையும் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குல்ல. அப்புறம் இந்த ஸ்னெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக டேங்கை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பாருங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷஸும் ஆக்டிவாக இங்கே அங்கேன்னு ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. எல்லா மீனும் நல்லா ஹெல்த்தியாகவே இருந்தது. அப்புறம் 12 hours கழித்து பார்க்கும்போது டேங்க் இன்னும் சூப்பராக ஆகிடுச்சு. இதோட ஃபுல் வீடியோ நம்ம SQYT சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.